மாத்தி அடிச்சு ஒருத்தர் கூட விளக்க முடியலையே. என்னடா எங்கடா பிடிச்ச குடிக்கிற புடி உடம்பு முடியா பிடிச்சா எப்ப வட்டி கொம்பாது கொம்பன் நம்ம கிட்ட அடங்கிதான் ஆகணும். குடிக்கிற இடத்துல பிடிச்சா கப்பல் அடங்கி நிக்கிறானுங்க. கண்டார் உலக வாயால என்ன ஆட்ட ஆடுறாங்க. டோர் அடிச்சு முட்டியா என்ன அடிக்கிறீ அடிக்கடி எங்கடி 2 பேர் சேர்ந்து சிவன் குடும்பமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஆண்டவன் குடும்பத்தில் இப்படி ஒரு தகராறு குழப்பம் வந்து பார்த்தா பாக்குறவங்க சிரிப்பாங்க, பரிகாசம் பேசுவாங்க, எளிய எப்பாடி ஏழை பேசுவாங்க, ஏற்றிக்கு பேச்சுக்கு நான் தினமும் கூத்துக்கு வர்றப்ப எங்க ஊர்ல சாயந்தரம் பொழுதான நேரத்துல தான் தண்ணி வரும். சரி, நான் கூத்துக்கு வர்றப்ப எங்க ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் இதே மாதிரி தான் சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. நானும் போய் கையை பிடிச்சா உதறிட்டு தாங்க, காலை பிடிச்சா எட்டி உதைக்கிறாங்க, இது பிடிச்சா டிங்கு டிங்குன்னு ஆட்டாளுங்க. பாக்குற வரையில பாத்துட்டு என் கையை கொண்டு போய் அவங்க பைய மேல வச்சேன் பாருங்க, சண்டை கண்டெல்லாம் கப்புன்னு நின்று போச்சு. அதே மாதிரி எப்படி சண்டை இப்படி இது பண்ணேன். எங்க பாட்டியாரு தொங்கி போச்ச டீசல் பையன் அவன் பேசிக்கிட்டு நீங்க உலகத்துக்கே இருக்கிற முதல் கடவுள் நாளப்பட்ட சிவன் என்றால் போதும். அத்தனை பேர் கையெழுத்து கும்பிடணும். இப்ப விற்கிற விலைவாசியில உங்களுக்கு எல்லாம் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி கோயில், அதுக்கு வருஷம் திருவிழா கும்பாபிஷேகம், இப்படி எல்லாரும் சாமி கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு நாங்க செலவு பண்றோம். ஆனா சிவன் பொழப்பு தொர்ரி பொழப்பாங்க. சாமி நீங்க எல்லாம் இந்த பொலம் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இந்த பொலம் பொழைக்கிறதுக்கு நேரம் இங்க இருந்து மோர்பனை சந்திக்கு போய் புளிக்கரிச்சு புண்டைய கரிச்சுட்டு சாவலாம். 27 ஜென்மமும் இனமாக திருந்தவன சிவகாரி போயிட்டு பூத்தியாவோ அவ உனக்கு அவ்வளவு பேசாயி போச்சா? அவ பேச்சு கட்டிட்டு அடிக்கிற நீ அவங்கள அடிக்கும் போது என்ன தாத்தா உங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்குது. ஏ நாரதா வாடா சாமி. ஏய் இவன் வீட்டுல சிவன் குடும்பத்துல இவ்வளவு பெரிய அப்பா என்னைக்குமே இல்லாத சண்டைப்பா சாமி. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க இப்படி? சிவனுடைய குடும்பமா எல்லாரும் புகழா பேசிக்குவாங்க. அப்படிப்பட்ட புகழாரம் சுத்தக்கூடிய குடும்பத்துல சக்திக்கும் கங்கைக்கும் சண்டை ஏண்டா தாத்தா? சக்தி பெரிதா சரி கங்கை பெரிதா? இந்த சந்தேகம் எத்தனை காலமா வந்ததே கிடையாது குடும்பத்துல. ஏண்டா என்னாலே தெரியாது. சத்தி வீட்டுக்கு போனா கங்கை வீட்டுக்கு போ அப்படின்பா, கங்கா வீட்டுக்கு போனா எங்க அக்கா வீட்டு சத்தி வீட்டுக்கு போ அப்படின்பா. 2 பேரும் ஒண்ணு விட்டு கொடுக்காம இருந்தவங்க இன்னைக்கு புதுசா சக்தி பெருசா கங்கை பெருசா கேக்குறாங்களே. ஒண்ணுமே தெரியாத பொம்பளைங்களுக்கு எந்த நாயிட சொல்லி கொடுத்துருக்கோம்? எந்த நாய் சொல்லி கொடுத்துருக்கோம்? இந்த நாய் தானே சொல்லி கொடுத்துருக்கோம். ஏடா உன்னை பத்தியாவது தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. சும்மா இப்படி போயிட்டு சத்தியமா தெரியாது. நீ எத்தனை சத்தியம் பண்ற உனக்கே தெரியாதுல்ல. எங்க வீட்டு சண்டை நடக்கும்போது இங்க என்ன எப்படி வந்த? என்னமோ சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தா உங்க வீட்டுல ஒரே சண்டை.
அப்பா நான் எதுக்கு அடிக்கிறேன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது ஐயா பையன் தெரியாது. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. என் வீட்டுல எப்படி பிரச்சனை வந்தது வந்துருச்சு. ஆமா இது இனிமேல் படிக்க ரெண்டு ஒண்ணு தெரியணும். ஆமா எனக்கு உருவாக்கிட்டேன். ஆமா சண்டையை உருவாக்கிட்டேன். ஆமா 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 உங்களுக்கு ஒரு ஆமா போட்டேன் அவ்வளவுதான். கூலையா உன்னை எவன் நம்பலாது கூலை உன்னை நம்ப கூடாதா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சண்டையை வேறுபடுத்திட்டேன். சரி நல்லார குடும்பத்துல இப்படி ஒரு நிறைய மூணு மாதிரி பண்ணிட்டேன். ஆமா சக்தி பெரிதா கங்கை பெரிதா ஒருத்தர் காட்டு ஏரியா தெரியுதா? ஆமா சுடுகாட்டுல இருந்து பேய் மாதிரி ஒரு தலைகிறான். ஆமா 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 இவன் அடக்க முடியல. இது சக்தி பெரிதா கங்கை பெரிதான்னு கேட்டேன். அவ்வளவு பெருன்னு சொன்னா இவ்வளவு கோவம், நீதான் பெருன்னு சொன்னா அவ்வளவு கோவம். ஏண்டா என்னால சமாதானப்படுத்த முடியாது. எப்படா இது என்ன பண்றது? கொஞ்சம் இருங்க. செத்து போயிட்டாங்க. நான் தாண்டி தலைமாட்டல எதுக்குடி நான் தாண்டி தலைமாட்டில போறேன். சாவுங்க. சாவரத்தான் உங்களுக்கு முக்கியமா? அவங்கதான் சொல்றாங்க யாராவது விளையாட்டா இருக்குது. நீங்க சாவுங்க யாரும் தலைமாட்டில வந்து பாக்கலாம். ஏண்டி அப்ப நான் சாவு அடி நான் ஒப்பாரி நான் தான் பாடுவேன். ஏண்டி ஐயா நான் தான் பாடுவேன். நீ சத்த மாதிரி பாடுங்க. யார் ஒப்பை பாடுறாங்க ஏய் இனிமே நீ செத்தாலும் நான் வரமாட்டேன், நான் செத்தாலும் நீ வரக்கூடாது. தேவையா வராத போடி. என்னையா என்னடா நாளதா இப்படி? அதுதானே கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாட்டி. இவன் குடும்பத்தில் எவ்வளவு ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டாயடா கண்ட சண்டாளா. ஆரம்பிச்சு வச்சுட்டேன், நல்லபடியா முடிச்சு வைக்கிறது நீதான். எப்படியோ மொத்தம் இது யாரு பெரிய நான் சொன்ன ஏத்துக்க மாட்டேன். நீ நான் சொல்லி பாரு. நீங்க சொல்லியே ஏத்துக்கல, நான் சொல்லி எங்க ஏத்துக்க போறாங்க. இப்படி என்னடா வழி? இந்த கோவத்தை முதல்ல தனிய வைக்கணும். ரெண்டு பேருக்கு கோவத்தை தனிய வைக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? யாரு பெரியன்னு சொன்னாதான் கோவம் தனியும். ஆமா அது வரைக்கும் இவங்க வர மாட்டாங்க. அதனால என்ன பண்றது? என்ன நீங்க சொன்னா உலகத்துல கங்கை பெரியதா சக்தி பெரியதா நீங்க சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. யாரு? ஒரே ஒரு வழி. என்ன வழி? சரியாக நீதி வழங்கக்கூடிய நீதிமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அது யாரா? எனக்கு தெரியாம ஒரு ஆளு. உங்களை விட பெரியவர் ஒருத்தர். நீதியில என்ன விட நீதிமானா? ஆமா யார் அது? இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் உலக கடவுள் எம்பெருமான் மாயக்கண்ணன் இருக்கின்றார். அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவரு சரியா தீர்வு சொல்வார். இதுக்கு நல்லதா கெட்டதா கூடா போறது பொறுப்பு. சரியான யோசனை. இப்ப நாங்க ரெண்டு பேரும் எங்க போறோம்? எங்க அண்ணன் கிட்ட போறோம். இப்பதான் தெரியுது எப்படி ஊருக்குள்ள மூணாவது ஆள கொரோனா வந்து சாவறாங்க. எல்லாம் நீங்க எல்லாம் அண்ணன் தத்துக்கிட்டே போறீங்கல்ல. கண்டாரம் ஆளும் முகம் கூதிக்கு போறீங்க. எப்படி ஆறாத பக்கம் அண்ணன் கிட்ட நீதி சொல்றதுக்கு போறான். அப்படி தெளிவா சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்பா நீதிமான் மாயவன் சொல்லிட்டீங்க. அவர் மாயவன் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஏத்துக்கிறீங்க. ஆமா ஆரிப்பரந்தாமன் மாயக்கண்ணன் அவர்கிட்ட போய் சொல்லுவோம், அண்ணா இந்த உலகத்துல சக்தி பெரியவளா கங்கை பெரியவளான்னு கேட்போம். கேட்டாருன்னா இந்த சக்தி நான் தான் பெரியவன்னு சொல்ல போறாரு. அப்படி சொல்லிட்டா நீ அந்த இடத்துல நீ அருள் கொட்டையை தின்னுபிட்டு சாவற. ஆமா அருள் கொட்டை தின்னுட்டு நான் சாவேன். அதே இடத்துல அண்ணன் மாயவன் அம்மா அந்த பார்வதியை விட கங்கை நீதான் பெரியவனு என்ன சொல்லிட்டா நீ அந்த இடத்துல தங்கவேலு கொட்டையை தின்னுட்டு சாகுற. நீ அருள் கொட்டையை திங்குறியா? ஏன்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என் கொட்டைக்கு வேட்டு வைக்கிறீங்க? நான் தான் அருள் என் கொட்டையை தின்னுட்டு நான் சாக மாட்டேன். அருள் கொட்டையில்றா அருள் கொட்டையில்றா மத்தாலங்கர பையா. அரளி கொட்டை அரளி கொட்டை அரளி கொட்டையா? ஆறு சாக வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். அண்ணன் தீர்ப்பு சொன்னா சரி நேரத்துல போய் உடம்புல சண்டை வச்சுக்கிட்டு கொல்லியே அப்படி கொண்டாமா என்ற ஒரு முடிவு தெரியணும். பார்க்கலாம். ஒன்று சென்று துபாரைக்கு செல்ல துபாரி வாசகனாகி என்பெருமாள் மாயவன் ஏதோ வருகிறார்.